கர்நாடகாவில் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் இருசக்கர வாகனங்களில் நுழைந்த இளைஞர்களை போலீசார் பொளந்தெடுத்துள்ளனர். மது போதையில் வம்பிழித்தவர்களுக்கு சிறை விருந்து வைக்கப்பட்டதில் நடந்தது என்ன? குடித்துவிட்டு ஓவர் மப்பில் தலைவலிப்பதாக கூறி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு உள்ளேயே பைக்கில் சென்றவர்களுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்ட காட்சிதான் இது. போலீசார் போட்ட போடில் தலைக்கேறிய போதை இறங்கியதும் வந்த வழியாக இளைஞர்கள் திரும்பிச் சென்றுள்ளனர். எல்லை மீறியவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? கர்நாடக மாநிலம் பீதர் பகுதியில் பிரிம்ஸ் மாவட்ட மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இளைஞர்கள் இருவர் நேராக ஐசியூ வார்டுக்குள் பைக்கில் நுழைந்துள்ளனர். அவர்களை கண்டதும் அங்கிருந்தவர்கள் பீதி அடைந்துள்ளனர். பின்னர் பைக்கில் இருந்து இறங்கிய ஒருவர் தனக்கு தலைவலிக்கிறது என்றும் அதற்கு உரிய சிகிச்சை அளியுங்கள் என்றும் கேட்டுள்ளார். இது தொடர்பாக இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உடனே மருத்துவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விரைந்து வந்துள்ளனர். அதுவரை தெனாவட்டாக பேசிய போதை ஆசாமிகள் போலீசாரை கண்டதும் பம்மியுள்ளனர். பின்னர் குடித்துவிட்டு தலைவலித்தால் அதற்கு காவல் நிலையத்தில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் என்று கூறிய போலீசார் அவர்களை வெளியே அழைத்துள்ளனர். அதற்கு வீம்பு பிடித்த இளைஞரை கன்னத்தில் பளார் பளார் என காவலர் அறைந்திருக்கிறார். போலீசார் அடித்த அடியில் தலைக்கேறிய போதை அப்படியே இறங்கியுள்ளது. தொடர்ந்து 4 போடு போட்டு போதை ஆசாமிகளை போலீசார் இழுத்துச் சென்றனர். மேலும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று இளைஞர்கள் இருவரையும் வசமாக கவனித்து அனுப்பியுள்ளனர். மதுபோதையில் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் இருவர் அடாவடியில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பீதர் பகுதியில் பேசுபொருளாகியுள்ளது.